அருமைக்குரிய நண்பர்களே, இந்த இனிய மாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ்நாடு முழுக்க தேர்தல் நடந்து ஆட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறது. இதுவரை தமிழகம் கண்டிராத ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக, தமிழக அரசியல் வரலாறு கண்டிராத மிகப்பெரிய எதிர்க்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அமர்ந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவுக்கு ஒட்டுமொத்த தமிழகம் பங்களித்திருக்கிறது, தஞ்சாவூரை தவிர. வரவேண்டியதெல்லாம் வந்துவிட்டது, வாக்கு செலுத்த முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். கவலைப்பட வேண்டாம், 9 குரு இருக்கிறது தஞ்சாவூருக்கு. மீண்டும் பணவரவு உண்டு. நண்பர்களே, புதிய கல்விக் கொள்கை என்று ஒரு விஷயம் இன்று ஊடகங்களிலும் பொதுவெளியிலும் பிற இடங்களிலும் விவாதிக்கப்படுகிறது. அந்த கல்விக் கொள்கை வந்துவிட்டதா என்றால் இல்லை. அதனுடைய வரைவு முழுமையாக வெளிவந்து விட்டதா என்றாலும் இல்லை. அந்த வரைவுக்கான சில உள்ளீடுகள் என்று பொதுவெளியில் வைக்கப்பட்டிருக்கிறது. திரு TSR சுப்பிரமணியம் என்ற கேபினட் செக்ரட்டரியாக இருந்தவருடைய தலைமையில் 5 பேர் கொண்ட குழு இதற்கான உள்ளீடுகளை கொடுத்திருக்கிறது. அந்த உள்ளீட்டில் என்ன இருக்கிறது என்பதை 2 கரங்களையும் அழுத்தி அமைக்க பிடித்து முழுமையாக வெளியிடாமல் மத்திய அரசு பெருத்த மௌனம் காக்கிறது. உண்மையிலேயே அந்த வரைவுல என்னதான் இருக்கிறது என்பது ஒரு முழுமையாக தெரியாத ஒரு மர்மமாக இருக்கிறது. அதிலிருந்து சில தரவுகளை வெளியிட்டிருக்கிறது. இது நாடு முழுக்க விவாத பொருள் ஆக்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்பி இருக்கிறது. இதுவரை 2,97,000 கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தி இருப்பதாக அந்த குழு சொல்லி இருக்கிறது. அப்படி பார்த்தால் தஞ்சாவூர்ல 4 கூட்டம் நடந்திருக்கணும். நடந்துச்சான்னு தெரியல, நடந்தால் உங்களுக்கும் தெரியல நினைக்கிறேன். 2,97,000 கூட்டங்கள் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்ததாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. கிட்டத்தட்ட 29,000 பேருக்கு மேல நாங்க தரவுகளை ஆன்லைன் மூலமாவே வாங்கியிருக்கோம் சொல்றாங்க. அது உண்மையோ பொய்யோ மிகையோ ஒட்டுமொத்தமாக மக்கள் பார்வைக்கு தான் வைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாற்று கருத்துல அப்படி ஒரு முயற்சியாகத்தான் அரசாங்கம் செய்கிறதோ இல்லையோ, சமூக ஆர்வலர்கள் செய்கிறார்களோ இல்லையோ, பிற பிரபலங்கள் செய்கிறார்களோ இல்லையோ, ஒரு ஊடகமாக இது போன்ற விஷயங்களை மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டும். கபாலி படம் வெற்றியா தோல்வியா என்ற விவாதத்தை விட இந்த விவாதம் காலத்தின் தேவை என்று உங்களுடைய தந்தி தொலைக்காட்சி கருதுகிறது. இந்த செப்டம்பர் 30 வரைக்கும் இது தொடர்பான கருத்து தெரிவிக்கலாம் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு உங்களுக்குள் ஏதேனும் கருத்து எழுமானால் நீங்கள் மத்திய அரசை நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம். இது பற்றி விரிவாக அலசி எது உண்மை எது மிகை என்று பார்ப்பதற்காகத்தான் இன்றைய விவாதம். என்று விவாதத்தில் தங்களுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்முடைய அழைப்பை ஏற்று மிக சிரமமான பணிகளுக்கிடையே தங்களுடைய அரசியல், கல்வி மற்ற சமூக அத்தனை பணிகளுக்கிடையே நமக்காக விருந்தினர் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உங்கள் சார்பாக என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களை அறிமுகப்படுத்த விளைகிறேன். உங்கள் அனைவருக்கும் அறிமுகமானவர்கள் தான் இருந்தாலும் கூட நான் அறிமுகம் விளைகிறேன். எனது வலது ஓரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள், முன்னாள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர், UPSC முன்னாள் உறுப்பினர், மிகச்சிறந்த கல்வியாளர். அதே போல அவருக்கு அருகில் இருக்கக்கூடியவர் உங்கள் அனைவருக்கும் அறிந்தவர் தான் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள், இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர். தேர்தலில் வெற்றி பெற்றா குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு. அந்த அரிய வாய்ப்பை தமிழகம் தவற விட்டு விட்டது. அடுத்தா உங்களுக்கு அறிமுகமானதான் திரு KT ராகவன் அவர்கள், பாஜகவுடைய மாநில செயலாளர், மிகப்பெரிய புத்திசாலி, வழக்கறிஞர், பல லட்சங்கள் வருமானம் வரக்கூடிய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு கட்சியே கதி என்று கிடக்கிறார். அன்னி சொல்ல சொன்னாங்க, அதை சொல்லிட்டேன். அடுத்ததாக இந்த பக்கம் வந்திருக்கக்கூடியவர்கள டாக்டர் பேராசிரியர் ரத்ன சபாபதி அவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூத்த கல்வியாளர்கள் ஒருத்தர். 76 வயது தாண்டிய பிறகும் கூட ஓயாமல் இந்த கல்வி பணிக்காக உழைக்கிறார். புதுக்கோட்டை விஜயா அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெண் பீரங்கிகள்ல ஒருத்தர். அதேபோல நிஜாமுதீன் அவர்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்திருக்கும், உங்களுடைய பக்கத்து மாவட்டத்துக்காரர், வழக்கறிஞரும் கூட, அரசியல் சார்ந்தவர் மட்டுமல்ல வழக்கறிஞரும் கூட, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். நேரடியாக நண்பர்களே நிகழ்ச்சிக்கு செல்லாமல் நினைக்கிறேன். 2 அணிகள் இருக்கின்றன. நமக்கு வலதுபுறம் இருக்கக்கூடிய அணி இந்த கல்விக் கொள்கைக்கான வரைவு கவலைப்படும்படியானதல்ல, முழுமையான ஆறுதல் அடையும்படியான, பெருமை கொள்ளும்படியான காவியமாகத்தான் இருக்கிறது என்ற அணியிலிருந்து டாக்டர் பாலகுருசாமி அவர்களை முதற்கட்டமாக பேச அழைக்கிறேன்.
கல்விக் கொள்கை அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு பட்டிமன்றம் மாதிரி ஆரம்பித்து அது இவ்வளோ பெரிய பெரிய ஒரு கூட்டத்தையே கூட்டி அதை விவாதிக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்த தந்தி டிவி அவர்களுக்கும் பட்வள்ளி பாண்டிய அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும். ஏன்னா கல்வினா யாருமே பேச மாட்டாங்க. அது இவ்வளோ பேர் வந்துருக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதாவது கல்வியில் அவ்வளவு ஆர்வம் உள்ளவங்க தஞ்சாவூரில் நிறைய பேர் இருக்காங்கிறது இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கல்விக் கொள்கையை பற்றி முதல்ல பேசுறதுக்கு முன்னால் நம்மளாம் கல்விங்கிறது என்னன்னு புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு கல்வின்னு என்னன்னு தெரியாது. ஏதோ சொல்லுவாங்க, அதை அப்படியா நினச்சிட்டு போயிட்டே வேணும். கல்வியினுடைய முக்கியமான நோக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்குறதா. அடிக்கடி சொல்கிறது உண்டு, எஜுகேஷன் த ப்ராசஸ் ஆஃப் மேன் மேக்கிங்னு சொல்லுவோம். நல்ல மனிதர்களை உருவாக்கணும். இப்போ ஒரு கல்வியில் முக்கியமான 3 பங்கு. ஒன்று சிலபஸ் சொல்லுவோம்ல, கரிக்குலம்னு சொல்லுவோம். 2வது கிளாஸ் ரூம் சொல்லித்தர்றது. 3வது பரீட்சை வைக்கிறது, எக்ஸாம். இந்த 3 தான் முக்கியமான பார்ட் இந்த ஒரு கல்வியில். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, யூனிவர்சிட்டி சரி, இந்த 3 தான். இந்த 3ஐயும் இம்ப்ரூவ் பண்ணோம். 70 வருஷமாக நம்ம டைப் பண்ணோம். 68 கொள்ளு வந்தது, 87 வந்தது, 92 மாற்றணும். என்ன ப்ராப்ளம் இந்தியாவில்னா, இது வரைக்கும் வந்து எந்த பாலிசியுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை. நம்ம டாக்குமெண்ட் வரும், டிஸ்கஸ் பண்ணுவோம், வச்சிருவோம், இப்போ விட்டுட்டு அவ்வளோதான். கொள்கைகள்ங்கிறது உருவாக்குறதுக்கு தானே, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கா? கட்சிக்கு கொள்கை இருக்கிற மாதிரி அப்படியே கொள்கைனா ஓரமாக அதான் பாட்டை சொல்ற மாதிரி கொள்கையில் உருவாக்குறதா மாதிரி நடைமுறைப்படுத்துறதுக்கு அல்ல. அதுதான் நம்ம பண்ணிட்டோம் 70 வருஷமா. அதுதான் இப்போ இப்போ இந்த கல்விக் கொள்கை NEP 216 2016ங்கிறது ரொம்ப அழகான ஒரு டாக்குமெண்ட். காவியம்னு சொல்லணும், உள்ளபடியே காவியம். அதை ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதை என்ன ஒன்று மிஸ்ஸிங் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்டில் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ராட்டஜி இல்லை. அதுதான் முக்கியம். அதை கவர்மெண்ட் பண்ணணும். இந்தியாவில் இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, குவாலிட்டி ஆஃப் த டீச்சர்ஸ். ஸ்கூல்லையும் சரி, காலேஜ்லையும் சரி, யூனிவர்சிட்டி சரி, குவாலிட்டி ஆஃப் டீச்சர்ஸ் தான் ரொம்ப மோசம். அப்சல்யூட்லி மோசம். எனக்கு தெரியும், நான் எல்லா வேலையும் பார்த்துருக்கேன். எல்லா ஸ்டேட்லையும் வேலை பார்த்துருக்கிறேன். பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கொடுத்துருது. டீச்சர் சரியில்லைன்னு கைதிடுறாங்க. ஸோ த குவாலிட்டி, டீச்சர் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ என்னதான் பில்டிங் கட்டி போடுங்க, ஏர் கண்டிச்சு கிளாஸ் ரூம் பண்ணிட்டு எல்லாம் பண்ண கூட வாத்தியார் நல்லா இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது. நான்லாம் SSLC பாஸ் பண்ணும்பொழுது எனக்கு கரண்ட் கிடையாது. நான் படித்து வந்தேன். தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். தமிழ் மீடியத்தில் தொழிற்கல்வி படித்தேன். யார் சொன்னாங்க தொழிற்கல்வி தப்புன்னு சொன்னாங்க? தொழிற்கல்வி தான் நான் படித்தேன் தமிழ் மீடியத்தில். கொஞ்சம் பேர் சொன்னாங்க இந்த கமிட்டி போடுறதுக்கு தலைவராக இருந்தவர் கல்வியாளர் அல்ல, அதனால டாக்குமெண்ட் மோசம். காமராஜ் கல்வியாளரா? காமராஜர் ஒரே ஒரு காலத்தில் நான் இன்னும் நிற்கிறது காரணம் காமராஜர் தான். குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும், காமராஜர் கல்வியாளர் இல்ல, காமராஜர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஒரு அரசியல் தலைவர் சொல்லுங்க இப்ப. அதனால ஒரு கல்வி பேசணும்னா பெரிய வைஸ் சான்சலர் இருக்கு, துணைவேந்தர் இருக்கு. துணைவேந்தர் எல்லாம் நல்லவங்களாப்பா. எத்தனை துணைவேந்தர் உள்ளபடியே கல்வியாளர்கள். இந்த நாட்டில் பாதி துணைவேந்தர்கள் கல்வியாளரே கிடையாது. ஆனால் கல்வியாளர் இருக்கிறதுக்கு துணைவேந்தராங்க டாக்டர் படிக்க, MA படிக்கணும், அதெல்லாம் தேவையே கிடையாது. கல்வியாளருங்கிறது கல்வி பற்றி புரியணும். அதனால கல்வியாளர் கமிட்டிக்கு இல்லை, அதனால டாக்குமெண்ட் மோசம்னு சொல்றதெல்லாம் ஒரு வேண்டாவாது. ஒன்றுன்னா அந்த கல்வியை வெளிநாட்டு கல்வி உள்ள வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல. வெளிநாடு யூனிவர்சிட்டியில் இந்தியாவுக்கு வரணும்னு சொல்கிறாங்க. இந்தியா யூனிவர்சிட்டியே மோசமான நிலைமையில் இருக்கு. இந்திய யூனிவர்சிட்டிக்கே வாத்தியார் கிடைக்க மாட்டாங்கிறாங்க. நல்ல துணைவேந்தர் கிடையாது. இப்போ ஃபாரின் யூனிவர்சிட்டி உள்ளே உணர்ந்தீங்கன்னா இங்கே உள்ள கொஞ்சம் நல்லவன்னு அங்கே போயிடுவான். ஏன்னா சம்பளம் நிறைய கொடுப்பாங்க. அப்போ இருக்கிற வாத்தியார் இருக்க மாட்டாங்க இந்தியன் யூனிவர்சிட்டியில். இப்படி பெரிய ப்ராப்ளம் வரும். 2வது சம்பளம் நம்ம தர முடியாது. ஃபாரின் இந்தியாவுக்கு வர்றவன் சேரிட்டிக்காக வர கிடையாது. இந்தியா உலகமாட்டமும் அவன் வரல, அவன் பணம் மாதிரி தான் வர்றான். அவன் இந்தியாவை ஹெல்ப் பண்ணணும், இந்தியாவை வளமான நாடு ஆக்கணுங்கிற நம்பிக்கையோட வரவே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணணும்னா இந்த எஜுகேஷன் பாலிசி 2016ங்கிறது ஒரு நல்ல டாக்குமெண்ட். அது உள்ளபடியே இம்ப்ளிமெண்ட் பண்ணினாங்கன்னா
நாட்டுக்கு நல்லது, எல்லோருக்கும் நல்லதுன்னு சொல்லி இப்போ ஒருத்துக்கிறேன் போனேன். ஹேர் ஸ்டைல பார்க்கிறதுக்கு கருமுடி கொண்ட கலாம் போலவே இருக்கிறார் டாக்டர் பாலகுருசாமி அவர்கள். அவருடைய பேச்சும் கூட அதே போலதான் இருந்தது, எளிமையாக மக்களை நேரடியாக இருக்கும் போல. இது முழுக்க முழுக்க காவியமயம்தானே தவிர காவியம் அல்ல என்ற அணியிலிருந்து பேராசிரியர் டாக்டர் திரு ரத்ன சபாபதி அவர்களை பேச அழைக்கிறேன். ஏராளம் பேச வேண்டியிருக்குதுல. அதற்கு முன்னால நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த கல்விக் கல்விக்கு தலைமையாக இருந்த TSR சுப்பிரமணியம் தஞ்சை மாவட்டத்தவர். அப்புறம் என்ன, அவருடைய கொள்கையை முழுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். நம்ம ஊருக்காரரு கொள்கையை முழுமையை ஏற்றுக்கொள்ள வேண்டியதான். அதுதான் வர. அப்படி நம்ம ஊருக்காரருங்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது இல்லை. நம்முடைய VC அவர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்றை ஒத்துக்கொண்டார். இப்போ என் இடம் கூட காலியாக இருக்கு, ஐயா அங்கே வந்து உட்காரலாம். ஏன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி வருது, அது எனக்கு பிடிக்கலங்கிறாரு. மிக மிக பாராட்டுகிறேன். இதைத்தான் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். நாம் என்ன பிச்சைக்காரர்களா? நான் கேட்கிறேன். நமக்கு GDP 6% செலவழிக்கணும்னு சொல்றாங்க, செலவழிக்கலையா? மற்ற கவர்மெண்ட்லாம் செலவழிக்கலையா? இப்போ அவங்க செலவழிக்க போறாங்களாம். அப்படி செலவழிக்க முடியலைன்னா ஃபாரின்ல இருந்து வாங்கணுமா, அவங்கள வரவழைக்கணுமா, அவங்களோட நிதியை எடுக்கணுமா, வேண்டா குறைக்கு தனியார்கள் வேண்டுமாம். இதில் பெரிய குறை. அது ஐயா அவர்களே ஒத்துக்கொண்டார்கள். அதனால் அவர் என் சைடில் வந்துட்டார். இப்போ இந்த கல்விக் கொள்கை எப்படி வந்தது? 14 ஆட்சியர்களார்கள், 15 ஒரு அமைச்சரவை கூட்டம் நடக்கிறது, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் அமைக்கப்படுகிறது, 5 பேர்கள் கொண்ட ஒரு குழு. இந்த இந்திய நாடெங்கிலும் ஐயா சொன்னது போல 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பேரில் கருத்து கேட்டார்களாம். கருத்து கேட்பதற்காக ஒரு வரைவு, ஒரு அறிக்கை, ஒரு கொள்கை வரைவு. எல்லாரும் ஒரு ஆண்டு கழிஞ்ச பிறகு 2 லட்சம் பேரை கூட்டிட்டோம். 3000 மாவட்டங்களில் நாங்கள் கூட்டம் போட்டோம், 12 ஸ்டேட்டில் போட்டுட்டோம், விண்ணரங்கங்கள் 12 நடத்திட்டோம். இதெல்லாம் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஐயாவே சொன்னார். நடுவர் அவர்கள் எங்கே நடந்தது, எப்போ நடந்தது, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். இல்லை இல்லை இல்லைன்னீங்க. ஆனால் அங்கே வலைத்தளத்திலே 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கூட்டங்கள் நடந்ததாக இருக்கிறது. எங்கே நடந்தது, யார் நடத்தினார்கள், யாரை அழைத்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் அழைத்திருக்கிறார்கள், நடந்திருக்கிறது. எல்லாம் அலுவலக முறையிலே நடந்திருக்கிறது, அவ்வளவுதான். மக்களுக்கு வரவில்லை. 30/6 அன்று, இந்த ஆண்டு 30/6 அன்று வலைத்தளத்திலே சம் இன்புட்ஸ் ஃபார் டிராஃப்ட் நியூ எஜுகேஷன் பாலிசி 2016, சம் இன்புட்ஸ், உள்ளீடுகள், சில உள்ளீடுகள் என்று அங்கே வெளியிட்டார்கள். அது 43 பக்கத்தில் வெளியிட்டார்கள். அதுவும் ஆங்கில மொழியிலே வெளியிட்டார்கள், வேற எந்த மொழியிலும் வெளியிடல. முதலாக 143 முன்மொழிவுகளை நான் மொழிபெயர்த்து விட்டேன், வெளியிட்டேன். எங்களுடைய பொதுப்பள்ளிக்கான மாநில மேடையை வெளியிட்டது. இனிமேதான், இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று ஒன்று பேசுகிறேன், அது தயவு செய்து இதை வெளியிடுங்க. இதில் முக்கியமான கருத்து, இந்த கல்வியாளர்னு சொல்கிறாங்கல்ல, அது தயவு செய்து எங்களெல்லாம் சொல்லாதீங்க. யார் என்னையும் சொல்ல வேண்டாம், VCயும் சொல்ல வேண்டாம். யார் கல்வியாளர் என்றால் கல்விக் கொள்கை வைத்திருப்பவர்கள். ரூசோ கல்வியாளர், லாக் கல்வியாளர், தந்தை பெரியார் கல்வியாளர், ஜிண்டு கிருஷ்ணமூர்த்தி கல்வியாளர், அதாவது தாகூர் கல்வியாளர். இவர்களுக்கெல்லாம் அவர்கள் கல்வி எப்படி வழங்க வேண்டும் என்ற ஒரு கொள்கை வைத்திருந்தார்கள். ஆகையினால் அவர்களை கல்வியாளர்கள் என்று சொல்லலாம். இங்க என்னன்னா, கல்வி வணிகம் செய்கிறவர்கள் எல்லாம் கல்வியாளர். தயவு செய்து ஊடக நண்பர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், என்னையோ என்னை போன்ற பேராசிரியர்களையோ கல்வியாளர் என்று சொல்ல வேண்டாம். ஆகவே இன்னும் இந்த கல்வியில் ஏராளம் பேச வேண்டியிருக்கு. அடுத்த சுற்றுல நீங்கள் இடம் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இது முழுக்க முழுக்க காவியமயம் அல்ல, காவியம்தான் என்ற அணி சார்பாக இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவர் திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள். எங்கள் மூதாதையர்கள், முத்தமிழ் வேந்தர்கள்
ராஜராஜ சோழனையும் பாண்டிய மன்னனையும் பார்த்து காட்டு மிராண்டிகள் என்று சொன்னார். வேற அவருதான் இவங்களுக்கு கல்வியாளர். இந்த பாரத நாட்டிலே கல்வி அறிவு ஓங்கி இருந்தது. இந்த நாட்டை அடிமைப்படுத்த வந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் மெக்காலே மூலமாக ஒரு கல்வி திட்டத்தை இங்கே அறிமுகப்படுத்தினார்கள், திணித்தார்கள். நம்முடைய குருகுல கல்வி முறையை ஒழித்தார்கள். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். முதல் வேலை அவங்க பண்ணது என்னன்னா, இதை ஒழிப்போம், மம்மி டாடி முதல்ல கொண்டு வந்தது. அந்த காலத்துல கல்வி தாய்மொழியை அழிக்க வேண்டும். அதுதான் பிரிட்டிஷ் மெக்காலே இந்த மண்ணிலே திணித்த கல்வி. வெறும் குமாஸ்தாக்களை அவர்கள் இந்த நாட்டை அடிமைப்படுத்தி ஆளுவதற்காக குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வி திட்டத்தை மெக்காலே இங்கே அறிமுகப்படுத்தினார். குருகுல கல்வியை ஒழித்து விட்டு மெக்காலே கல்வி வந்ததுன்னு சொல்லி சொன்னீங்களே, அந்த குருகுல கல்வியில ஒரு வர்ணத்தாருக்கு மட்டுமே கல்வி சாத்தியமா இருந்ததா? 4 வர்ணத்தாருக்கு? 4 வர்ணத்தார் நீங்க சொல்லுங்க. பாண்டே அவர்களும் இதற்கு பலியாகி விட்டார் என்று நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கிறது. வெறும் இதை மட்டும் இந்த நாட்டில் அந்த கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய பொழுது இங்கிலாந்துல எழுத படிக்க தெரிஞ்சவன் 18% பேர். அந்த நேரத்திலே நம்முடைய பாரத நாட்டிலே எழுத படிக்க தெரிந்தவர்கள் 38% பேர். படிக்க தெரியாத அவன் நம்ம நாட்டுக்கு கல்வி திட்டம் கொடுத்தான் பாருங்க. அது மட்டுமல்ல, நம்முடைய குருகுல கல்வி முறையிலே கல்வி பயின்று, விஞ்ஞானம் பயின்று, ஜோதிடம் பயின்று, வானசாஸ்திரம் பயின்று, கட்டிடக்கலை பயின்று எங்கள் முன்னோர்கள் உருவாக்கிய கல்லணை இன்றைக்கும் இருக்கிறது. தஞ்சை நிழல்சாயா கோபுரம் இன்றைக்கும் இருக்கிறது. இவங்க எல்லாம் படிச்சு கட்டினாங்களே இன்ஜினியருங்க. இந்த மெக்காலே கல்வி திட்டம், இதன் மூலமாக கட்டப்பட்ட அணைக்கட்டு என்ன, இவர்கள் மூலமாக கட்டப்பட்ட கட்டிடங்கள் கதி என்ன? மௌலிவாக்கம் கதிதான் இல்ல. ஐயா சொன்னாரு, அவர் சுப்பிரமணியன் தஞ்சாவூரை சேர்ந்தவர். அவருடைய தலைமையிலே இந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கிறது. எங்க நடத்தினாங்க, எப்படி நடத்தினாங்க, ரகசியமா நடந்தது, இப்படி எல்லாம் சொல்றாரு. மிக தவறு. ஆன்லைன்ல லட்சக்கணக்கான பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஐயாவுடைய அமைப்பு தான் கேட்டாங்க. எங்களுக்கு நேரம் இல்ல, போதிய அவகாசம் இல்ல. இவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கத்தான் அங்கே காலம் நீட்டிக்கப்பட்டது. ஆகஸ்ட் 16 இருந்து செப்டம்பருக்கு நீட்டிக்கப்பட்டது. நீங்க சொல்லுங்க, மழலையர் கல்வியிலையும் ஆரம்ப கல்வியிலையும் எங்காவது நீங்க தமிழ் பயிற்சி மொழியாக இருக்கிறதா? எப்படி இருக்கு? இன்றைக்கு புதிய கல்விக் கொள்கையிலே தாய்மொழி கல்விக் கொள்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இதை விட வரவேற்க வேண்டிய விஷயம் என்ன? ஐயா, ராஜாஜிய மாதிரி தீண்டாமையை ஒழித்த ஒரு மாபெரும் தலைவர் இந்த உலகத்தில் எவராவது உண்டா? அவர் தீண்டாமை ஒழிப்பு கொள்கையை அமுல்படுத்திய காரணத்தினால் ஜாதி பிரச்சனை பண்ணாங்க. நடந்ததா இல்லையா? ஆனா அந்த ராஜாஜிக்கு ஜாதி முத்திரை குத்துனாங்க பாருங்க. அவருடைய கல்வி திட்டத்தை காமராஜர் ஏற்றாரா? அவருடைய ராஜாஜியுடைய கல்வி திட்டத்தை காமராஜர் ஏற்றாரா? காமராஜர் ஏற்றுக்கொண்டார். ஏன் இல்லைங்கிறீங்க? இல்ல நீங்க சொல்லுங்க. தொழிற்கல்வி பகுதி நேரம் தொழில், பகுதி நேரம் படிப்பு என்கின்ற அந்த தொழிற்கல்விக்கு ஜாதி சாயம் பூசி குலக்கல்வி என்று முத்திரை கொடுத்து இவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சார சாதனங்கள் மூலமாக ஒரு கருத்தை உருவாக்கி ராஜாஜின குலக்கல்வி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவதூறு பிரச்சாரத்தை செய்து வைத்து விட்டார்களே. இது நியாயமா? தொழிற்கல்வி நீங்க சொல்லுங்க. அந்த காலத்துல பள்ளிக்கூடத்துல ஓவியம் வகுப்பு இருந்தது, தச்சு வகுப்பு இருந்தது. இன்னைக்கு இருக்கா? இந்த தொழிற்கல்வி வேணுமா வேண்டாமா? இந்த தொழிற்கல்வியை கொண்டு வருவதற்கு புதிய கல்விக் கொள்கையிலே பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறது. என்ன தப்பு? ஐயா, இந்த நாட்டுல 42% தமிழ்நாட்டுல கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள், மைனாரிட்டி கல்வி நிறுவனங்கள். அந்த மைனாரிட்டி அந்தஸ்தை வைத்துக் கொண்டு அங்கே அரசாங்கம் இப்பொழுது தலையிட முடியாது. இப்ப பொது கல்விக்கான மேடை நடத்துறாங்களே, இவங்க எல்லாம் போய் ஒரு கிறிஸ்துவ கல்வி நிறுவனத்துல சீர்திருத்தம் பண்ண முடியுமா? கல்வியிலே மத பாகுபாடு. ஐயா, பைபிள் கல்வி கிறிஸ்தவனுக்கு, மதரசா கல்வி முஸ்லிம்களுக்கு. எங்கள் ராஜராஜ சோழன் வளர்த்த தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிப்பதற்கு இந்துக்களுக்கு கல்வி எங்கே? எங்கள் வானசாஸ்திரம் படிப்பதற்கு கல்வி எங்கே? இலங்கையிலே கூட சைவ சமயம் ஒரு பாடமாக போதிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சரஸ்வதி மந்திரம் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள் இல்லை என்று சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் சரஸ்வதி மந்திரம் நடத்தக்கூடிய பள்ளிகள் ஏராளமாக இருக்கிறது. அது யாரு? சரஸ்வதியை வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அந்த கல்வி வணிகர்களை எல்லாம் உருவாக்கியது இந்த திராவிட இயக்கத்தினுடைய கூட்டம் தான். பழைய சாராய வியாபாரி கூட கல்வி தந்தை ஆயிட்டாயா? பழைய சாராய வியாபாரி கூட கல்வி தந்தை ஆயிட்டா? இந்த கல்வியை வணிகமாக்குனது யார்? கேரளால
மலையாளம் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், மலையாளம் அழியல. கர்நாடகால ஹிந்தி படிக்கிறான், கன்னடம் படிக்கிறான், கன்னடம் அழியல. ஆந்திரால ஹிந்தி படிக்கிறான், தெலுங்கு படிக்கிறான், தெலுங்கு அழியல. ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் ஹிந்தி படிச்சா தமிழ் அழிஞ்சிடும். என்னையா இது? ஜெர்மன் மொழிக்கு வக்காலத்து வாங்குவாங்க, ஜெர்மன் மொழி அதுக்கு வக்காலத்து வாங்குவாங்க, ஆங்கில மொழிக்கு வக்காலத்து வாங்குவாங்க. ஆனா சமஸ்கிருதம் ஆகாது, செத்த மொழியா. யார் சொன்னது எங்கள் சமஸ்கிருதம் செத்த மொழி என்று சொல்லி? கருணாநிதி என்கிற பெயர் சமஸ்கிருதம், திராவிடன் சமஸ்கிருதம், உதயசூரியன் சமஸ்கிருதம். ஐயா உங்க பேரு சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் செத்து போன மொழி என்று இழிவுபடுத்துகிறீர்களே. எங்கள் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டுக்கள், எங்கள் பண்டைய மூதாதையர்கள் தமிழனுடைய கல்வெட்டுக்கள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. சமஸ்கிருதம் தமிழனுக்கு அந்நிய மொழி அல்ல, தமிழனால் உருவாக்கப்பட்ட மொழி சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் வடமொழி அல்ல, வடமொழி. தமிழ்நாட்டுல எம்ஜிஆர் ஆட்சி வந்தா எம்ஜிஆர் எத்தனை படத்தில் நடிச்சாருங்கிறது பாடத்திட்டத்தில் வந்துடும். எங்க அம்மா ஆட்சி வந்ததுன்னா அம்மா எத்தனை படத்துல நடிச்சாங்கன்னு பாடத்திட்டத்தில் வரும். கலைஞர் ஆட்சி வந்ததுன்னா கலைஞர் எத்தனை படத்துல கதவசனம் எழுதுறாருங்கிறத பாடத்திட்டத்தில் வரும். கல்வியிலே திராவிட இயக்க கொள்கைகளை திணித்து இந்த நாட்டு மக்களை முட்டாளாக்க வேண்டாம். கல்வி காவிமயமாக வேண்டும், தேசியமயமாக வேண்டும், கல்வி இந்துமயமாக வேண்டும். இந்த நாடு காவியங்கள் மட்டுமல்ல, இந்த நாடு உலக அரங்கில் வல்லரசாக நல்லரசாக வர வேண்டும். அதற்கான ஏற்பாடுகளை எல்லோரும் இணைந்து செய்வோம். நன்றி, வணக்கம். அடுத்த சுற்றில் சந்திப்போம். இந்த பக்கத்துக்கு சற்றும் சளைக்காமல் புதுக்கோட்டை விஜயா அவர்கள் இது காவி மையம் எவ்வளவு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பார்வையை வெளிப்படுத்துவதற்காக வருகிறார். புதிய கல்விக் கொள்கை காவி மயமே என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். அவர் தொடக்கத்திலே பெரியாரை பற்றி சொன்னார். 1000 ஆண்டு அடிமை திராவிடத்தின் பாயிரம் எழுதிய பண்பாட்டு படைப்பாளி தந்தை பெரியார் அவர்கள். முதலில் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்பதான் தெரியுது தஞ்சாவூர்ல ஏன் தேர்தலை ரத்து பண்ணாங்கன்னு. பெரியார பத்தி பாராட்டினாலும் கைதட்டுறாங்க, பெரியார விமர்சனம் பண்ணாலும் கைதட்டுறாங்க. இங்க தேர்தல் நடந்தா பெரும் பிரச்சனை, ரத்து பண்ணிட்டாங்க போல தெரியுது. புதிய கல்விக் கொள்கை அங்க நிறைய பேர் சொல்றாங்க இது வரவே இல்லை, இது பேசிட்டு இருக்கோம், கொண்டு வரலான்னு நினைச்சிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள இவ்வளவு எதிர்ப்பா? மற்ற மாநிலத்துல எல்லாம் எல்லாரும் வாய் மூடி கிடக்குறான், தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் இந்த எதிர்ப்பு அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. மற்ற நாட்டில் பெரியார் பிறக்கல, அண்ணா பிறக்கல, கலைஞர் பிறக்கல. மற்ற நாடு இன்னமும் மத கலவரத்தில் இருக்கு. தமிழ்நாட்டில் அந்த கலவரங்கள் குறைவாக இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வேற ஆட்சி நடக்கு. ஆமா, அப்படி சொல்லி குறைவா இருக்கு. கும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற கதையான்னு கேட்டக்கூடாது நாளைக்கு யாரும். அதனாலதான் இப்பவே அதை எதிர்க்கிறோம். இதுல முழுக்க முழுக்க சொல்லப்படுகிற சாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏக இந்தியாவுக்கு ஒரே கல்வியை கொடுக்க போறாங்களாம். இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே கல்வி. இது பொருந்துமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆண்களும் வேட்டி சட்டை தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னா நடக்குமா? இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்து மக்களும் அரிசி சோறு தான் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்க முடியுமா? அதுதான் இந்த புதிய கல்விக் கொள்கை. நான் படித்த வரையில 10ஆம் வகுப்புக்கான கணிதம், அறிவியல், ஆங்கிலம் இந்த 3 பாடங்கள் மட்டுமே அனைத்து மாநிலத்துக்கும் ஒன்றாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர ஒட்டுமொத்தமாக எல்லா கல்வியும் ஒரே கல்வி சொன்னதா எனக்கு நினைவில். பேராசிரியர் பிறகு சரி பண்ணுவான்னு நினைக்கிறேன். இல்ல, முதல்ல அதுல சொல்லப்படுகிற சாரமே அப்படிதான் இருக்கு. சமஸ்கிருதம் படிச்சா என்ன தப்பு சார்? ஜெர்மன் மொழியை படிச்சா ஜெர்மன்ல போய் வேலை பார்க்கலாம். சமஸ்கிருதத்தை படிச்சுட்டு எந்த மாநிலத்தில் போய் வேலை பார்க்கறது? அது ஒரு மந்திர மொழி சார். இங்க அவை மூதாட்டியே விநாயக பெருமானிடத்துல என்ன கேட்டாள்? எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தான்னு கேட்டான். இங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க? ஆண்டவனிடத்துல போய் சமஸ்கிருதத்துல மந்திரத்துல அர்ச்சனை பண்ணினாதான் அந்த ஆண்டவனுக்கு புரியும்னு சொல்றாங்க. சரி, அப்படியே செய்யட்டும்னு தான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம்னு சட்டம் கொண்டு வந்தோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்க? உச்ச நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீ படிக்க கூடாது. ஒரு பக்கத்துல சமஸ்கிருதத்தை திணிப்பதற்கு முயற்சி, இன்னொரு பக்கத்துல அதை நீ படித்து ஆண்டவனிடத்துல அர்ச்சனை செய்ய முடியாதுன்னு சொன்னா படிக்கிற அந்த சமஸ்கிருத கல்வி எதற்கு? இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? இந்திய திருநாடு யாரோடு கைகோர்க்கிறதுன்னா ஆசிரமத்தை நடத்துற சாமியார்களோட கைகோர்த்து. பள்ளிக்கூடங்கள், கல்வி நிலையங்கள்
பக்கத்துல இருக்கிற ஆசிரமங்களோடு தொடர்பு கொள்ளப்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்திய நாட்டு பிரதமர் யாரோடு கை குலுக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கிற ஈஷா மையங்கள்ல என்ன நடக்குதுன்னு பத்திரிகையில நம்ம சமீபத்துல படிச்சோம். ஈஷா மையங்களோடு கைகோர்த்து கொண்டிருக்கிறது. 8வது வகுப்பு வரையும் எப்படியாவது பிள்ளைகளை பாஸ் பண்ணி வைத்து விட வேண்டும் என்கிற நிலையை மாற்றி இப்ப கொண்டு வந்திருக்கிற புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக வரப்போகிற நிலைமை என்ன தெரியுமா? 5ஆம் வகுப்புக்கு மேல படிக்க முடியாது. யாரு? இந்த கிராமப்புறத்தில இருந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்படுகிற சூழல் இன்றைக்கு உருவாக்கப்படுகிற புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக. தலைவர் கலைஞர் அதனாலேதான் தமிழ்நாட்டிலே முதல் ஆளாக வந்து சொன்னார், இந்த புதிய கல்வி கொள்கை என்பது மத யானை தமிழ்நாட்டிற்குள் புகுந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாட்டை நாசப்படுத்த பார்க்கிறது. எங்கள் காலத்தில் அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னார். இதுவே எங்களுடைய வாதம் என்று சொல்லி காவிமயமாக ஆக்கப்படுவதற்கே கொண்டு வரப்படுகிற முயற்சி என்று சொல்லி 2வது முறையும் பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சகோதரி. அவங்க சொன்னதுல ஒரு விளக்கம் மட்டும் சொல்லலான்னு பார்க்க, திருத்தமல்ல ஒரு விளக்கம். அவங்க சொன்னதுல இப்ப இருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு வரை யாரையுமே ஃபெயில் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற நிலை இருக்குது. கம்பல்சரி பாஸ்போர்ட் ஆகணும். அதை 5th ஸ்டாண்டர்டா மாத்துறதுக்கான பரிந்துரை இருக்கு. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே கட்டாய தேர்ச்சி, 5க்கு மேல 8க்கு மேல இருக்கிற மாதிரி இப்ப பாஸ் பண்ணா, படிச்சு பாஸ் பண்ணா தான் உண்டுங்கிற நிலைமை சொல்றாங்க. அதை தான் அவங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்ப பெரிய சிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் அவர்கள் இது காவியம்தான் என்ற அணி சார்பாக பேச வருகிறார். எனக்கு முன்பாக பேசிய சகோதரி விஜயா, அதுவே சமஸ்கிருத பேர், பேசும் பொழுது மேற்கோள் காட்டி ஔவையாரை மேற்கோள் காட்டினார். ஔவையார் சொல்றாங்க, தெய்வம் இகழேல் அப்படின்னு ஔவையார் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரமில்ல, ஔவையார் திருமாலுக்கு அடிமை செய் என்பதையும் ஔவையார் தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இன்னொன்னு, திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேசும் பொழுது அவங்க கடவுள் இல்லைன்னு சொல்லல, இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இருக்கிறான்னு நீங்க மேற்கோள் காட்டி பேசுகின்ற அத்தனை புலவர்களும் சரி, அவர்கள் கடவுள் இருக்கிறார்கள் அனுபவிச்சு தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஆர்கியாலஜிக்கல் சர்வேயோட டைரக்டரா இருந்த திரு நாகசாமி சொல்றாரு, தமிழ்நாட்டில் பல்லவ சாம்ராஜ்யத்துல பல்லவ மன்னர்கள், அதே போல ராஜராஜ இங்கே சோழ மன்னர்கள், பாண்டிய மன்னர்கள், அத்தனை மன்னர்களுமே அரசாங்க ஆணை ஜீவோவை செப்பு பட்டயத்துல வெளியிடுவாங்களாம். வெளியிடும் பொழுது தமிழிலும் சமஸ்கிருதத்திலுமே வெளியிடுவார்கள் என்று திரு நாகசாமி தன்னுடைய புத்தகத்திலே மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சன்ஸ்கிரிட் அப்படிங்கிற புத்தகத்துல சொல்லி இருக்கிறார். இன்றும் கூட தமிழகத்தில் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அரசாணைகள் வெளியிடப்படுகின்றன என்பதற்காக ஆங்கிலம் என்னுடைய தாய்மொழி ஆகாது. சார், தமிழ்நாட்டில் உங்களை ஆங்கிலம் நான் யாரும் தாய்மொழின்னு சொல்லலையே. இப்ப தமிழும் சமஸ்கிருதமும் இங்க சேர்ந்தே இருக்கிறது என்பதற்கு குறைந்தபட்சம் 10,000 தமிழ் வார்த்தைகளுக்கும் சமஸ்கிருதம் இங்க இருக்கு. 50 ஆண்டு காலமாக தமிழகத்தில் திராவிட இயக்கங்கள் இந்தி எதிர்ப்பு நீங்க பேசலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்றேன் கேட்டுக்கங்க. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு SLC ஒரு ஆண்டுல கிட்டத்தட்ட 10 லட்சம் மாணவர்கள் எழுதுறாங்க. ஹிந்தி பிரச்சார சபால போய் அந்த டேட்டா எடுத்து பாருங்க. 6 லட்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் ஹிந்தி பயில்கிறாங்க. ஹிந்தி எக்ஸாமுக்கு வருஷத்துல போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன பண்ண முடியும்? நீங்க இதை புரிஞ்சுக்கணும். பாரதிய ஜனதா கட்சி இல்லைங்க இன்றைக்கு இதை பிஜேபி கவர்மெண்ட் வந்த உடனே இந்த புதிய கல்விக் கொள்கையை அறிமுகப்படுத்தின மாதிரி பேசாதீங்கிற. 1968 இந்திரா காந்தி அம்மையார் முயற்சித்தது, ராஜீவ் காந்தி அவர்கள் அவர் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதை கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தது, VP சிங் அவர்கள் தலைமையிலே ராமமூர்த்தி கமிட்டி பரிந்துரை செய்தது. இத்தனை காலங்கள் எடுத்துக்கொண்டு டிலே ஆகி இன்னைக்கு வந்திருக்குது. அதனாலதான் கல்வியாளர்லாம் சொல்றாங்க, எவ்வளவு நாள் டிலேன்னு. ஒரு நாடு வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டு மக்களுக்கு தன் நாட்டை பற்றி ஒரு பெருமிதம் இருக்கணும். இந்த நாட்டுடைய கல்வி முறையில் அது இருக்கிறதா? மெக்காலே கல்வி திட்டத்திலே நம்ம படித்துக் கொண்டிருக்கின்றோமே, ஒரு பெருமிதம் இருக்கிறதா? நாம் யாரை பற்றி படிக்கிறோம்? அலெக்சாண்டர் தி கிரேட். அலெக்சாண்டர் தி கிரேட் என்று வரலாற்றை படிக்கும் பொழுது என்ன படிக்கிறோம்?
எல்லா நாட்டையும் வெறும் மிரட்டல்கள் மூலமாகவே அத்தனை சாம்ராஜ்யங்களையும் வீழ்த்தி விட்டு வந்த அலெக்சாண்டர் இந்தியாவுக்குள் நுழையும் போது, பாரத நாட்டுக்குள் நுழையும் பொழுது போரஸ் புருஷோத்தமனோடு சண்டையிட்டு அங்க என்ன பண்ணிட்டாங்களா, படை வீரர்கள்லாம் சோர்வு வந்துருச்சான். ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம எல்லாம் வீட்டுக்கு போயிடலான்னு போடுறாங்களாம். ஆனா கதை என்ன, உண்மை என்ன? போரஸ் புருஷோத்தமங்கிற ஒரு குறுநில மன்னன், அவனை சந்திக்க அலெக்சாண்டரால முடியல. இரவோடு இரவாக அங்கே வெற்றி பெறுகின்றான். உள்ளே மகத நாடு இருக்கிறது, மகத பேரரசு இருக்கிறது. இந்தியாவுடைய எல்லையிலேயே போரஸ் புருஷோத்தமன் என்கின்ற குறுநில மன்னலியை எதிர்கொள்ள முடியாத அலெக்சாண்டர் உள்ள போனா திரும்பி வருவோமான்னு தெரியாது, இந்தியாவுக்குள்ள திரும்பி போயிட்டான். இந்த பாடத்தை நாம படிச்சிருக்கிறோமா? இந்த நாட்டில் இந்த நாட்டை படையெடுத்தவர்களை பற்றி பெருமையாக பேசுகிறோம். சார், இந்தியா உலகத்துக்கு பல விஷயங்களை வழங்கி இருக்கிறது. ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ், கட்டடக்கலை நிபுணத்துவம். தஞ்சாவூர் கோவில்களிலே போய் பாருங்கள், ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ். இந்த தஞ்சாவூரை சுற்றி மலைகளே கிடையாது சார். கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் ரேடியஸ்ல மலை கிடையாது சார். ஆனா இந்த பிரகதீஸ்வரர் கோவில் அந்த கல்லை எப்படிதான் கொண்டு வந்து வச்சாரு, யார் வச்சாங்க, எப்படி வச்சா? இந்த நாட்டுடைய அத்தனை கோவில்களையும் எடுத்து பாருங்கள், ஆர்கிடெக்சரல் எக்ஸலன்ஸ். இங்க நெல்லையப்பர் கோயில்ல பார்க்கலாம், சுசீந்திரம் ஸ்தானமாலையின் கோயில்ல பாருங்க, அந்த கல்ல தூணை தட்டினால் பாடும், சரிகம பதனிச பாடும். இது நம்ம இந்தியா இந்த உலகுக்கு கொடுத்த கட்டடக்கலை நிபுணத்துவம் இல்லையா? அன்னைக்கு விடுங்க சார், சென்னையில வெள்ளம் வந்தது, பெருமையா பேசிக்கிறாங்க. எங்கேயுமே எபிடமிக்கே பரவல, தொற்று நோய்களே வரல. காரணம் என்ன? நீங்க கொடுத்த இங்கிலீஷ் மருந்தா? நிலவேம்பு கஷாயம் கொடுத்ததுனால தொற்று மருந்து இல்ல. நிலவேம்பு கஷாயத்தை கூட சொன்னீங்க, மூலிகை வைத்தியம். ஆரியப்பட்டா, பாஸ்கராச்சாரியார், ஜனநாயகத்திலே உத்தரமேரு கல்வெட்டை பாருங்கள். அது மாத்திரம் இல்லைங்க, இந்தியாவில் ஜனநாயகத்திற்கான ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ராமர் ஒரு நாள், இவரு தசரதன் ஒரு நாள் கண்ணாடி முன்னாடி குளிச்சுட்டு வந்து பாக்குறாரு. திடீர்னு பார்த்தா வெள்ள முடி இருக்கு. வெள்ள முடியை பார்த்த உடனே நம்ம ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று முடிவு பண்ணுகிறார். அவர் சக்கரவர்த்தி, அந்த நாட்டுடைய ராஜா. அடுத்தது இளவரசன் ராமன் தான் பட்டாபிஷேகம் செய்யணும், எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த விதி அது. ஆனா அவர் நேரா ராமரை கூட்டி, நீ உட்காந்துக்கப்பா, நீதான் ராஜான்னு சொல்லல. அமைச்சரவையை கூப்பிடுறாரு. அமைச்சரவையை கூட்டி, நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன், உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கிறார். இந்த ஜனநாயகம் தமிழ்நா இந்தியாவில் இருந்திருக்கிறது. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் உத்தரமேரு கல்வெட்டிலிருந்து எல்லாத்தையும் சொல்லப்படுகிறது. பெரியோர்களே, இந்தியாவிலே நீங்கள் சொல்லுகின்றீர்களே சமஸ்கிருதம் சமஸ்கிருதம், வேதத்தை கொடுத்த அந்த வேத வியாசர் யாரு? நீங்கள் குறிப்பிடுகின்ற மேல் ஜாதியை சார்ந்தவரா? வேத வியாசர் மீனவ குலத்தை சார்ந்தவர் சார், மீனவ குலத்தை சார்ந்தவர். ராமாயணத்தை கொடுத்த வால்மீகி யார்? வேடுவ சமுதாயத்தை சார்ந்தவர். கடந்த காலத்தில் நீங்க சொல்ல மறந்த விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது, சொல்ல விரும்பாத விஷயங்கள் இருக்கிறது. உண்மையான வரலாறு இங்க இருக்கிற மாணவர்களுக்கு தெரிய வேண்டும். அதன் மூலமாகத்தான் பாரத நாடு உலகில் உயர்ந்த நாடாக மாற முடியும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். தசரதன் ராமனுடைய பட்டாபிஷேகத்தின் போது அமைச்சரவையை கூட்டி ஆலோசனை நடத்துறான்னு சொல்லி சொன்னாங்க. மோடியுடைய பட்டாபிஷேகத்தின் போது அத்வானி அந்த மாதிரி கலந்து ஆலோசிச்சிங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக, இது ஆபத்துக்கான ஒரு அறிகுறி தான், இது காவிமயம் ஆக்கப்படுகிறது என்ற சந்தேகத்தை எழுப்புகிறார் திரு நிஜாமுதீன் அவர்கள். நடுவர் அவர்களே, நீங்கள் பால்கோவா தான் கொடுக்கணும் தீர்ப்பில், அல்வா கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ஸ்ரீவள்ளி கொடுத்துருக்காரு, நீங்கள் பல தரம் அல்வா கொடுத்துருக்கீங்க. உங்களால் அறிவாளி என்று சொல்லப்பட்ட எனது நண்பர் ராகவன் இங்கே பல விஷயத்தை பற்றி பேசினார். ஆனால் ஒரு வரி கூட, ஒரு வரி அல்ல, ஒரு வார்த்தை கூட புதிய பள்ளிகளை பற்றி பேசலாம். எங்கேயாவது ஆய்வு செய்து பாருங்கள், அவர் அறிவாளி என்பதை நிறுத்தி விட்டு விட்டார். அந்த விஷயத்தை மட்டும் தோணாமல் சுற்றி வளைச்சு நம்ம எல்லாம் கண்ணை மறைத்து எங்கெங்க போயிட்டு கட்டிடக்கலையெல்லாம் சொன்னார். நான் அவரை பார்த்து கேட்குறேன், இந்த டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் வந்து தமிழர் தானே, இந்த ஊர் மண்ணுக்காரர் தானே. அதை துவக்கத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? சாணக்கியனுடைய அரச சாஸ்திரத்தை எப்படி குறிப்பிடுகிறார்? ஏன் திருவள்ளுவரின் திருக்குறளை பற்றி குறிப்பிடவில்லை? சிதம்பரம் அவர்கள் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யும் போது ஒவ்வொரு ஆண்டும் திருக்குறள் சொல்லி தான் பண்ணாரு. அப்போ ஒரு தமிழர் மட்டும் தானா, இந்தியர் கிடையாதா? அந்த அவருக்கு நேரம் என்ன தோணுதோ அதை செய்யறாங்க. அது அவர் வந்து பட்ஜெட் என்பது அந்த ஒரு காலத்து குறிப்பிட்ட ஒரு நிகழ்வு. புதிய கல்விக் கொள்கை என்பது ஒரு தொலைநோக்கு திட்டத்திற்கான நிகழ்வு. இது என்னமோ புதிய கல்விக் கொள்கை, புதிய கல்விக் கொள்கை. எனக்கு புதிய கல்விக் கொள்கை தெரியல. இது புதிய மந்தையில் வந்த பழைய கல்லு. சங் பரிவாருடைய பழைய கொள்கையை புதிய மந்தையிலே கொடுத்திருக்கிறார்கள்.
5ஆம் வகுப்புல இருந்து அவனை பிரிக்கிறானா. இப்ப +2 முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது கவுன்சிலிங்க்கு அப்பாவும் பிள்ளையும் தான் போறான், அம்மாவும் சேர்த்து கூட்டிட்டு போறான். இவனுக்கு அறிவு பத்தாது. குடும்பத்தோட போய் கவுன்சிலிங் வர காலத்துல 12ஆம் வகுப்பு முடித்து கல்லூரிக்கு போகும்போது குடும்பத்தோட போறவன் தான் 99.99% மக்கள். அப்ப 17வது வயதில் குடும்பத்தோடு போறவனுக்கு 10ஆம் வயதுல இவனுக்கு எந்த பிரிவு என்று சொன்னால் ஒதுங்கி குலக்கல்வியை வருகின்ற ஒரு திட்டத்தை அமுல்படுத்துகின்ற ஒரு திட்டம் தான். அதனால் தான் நான் சொன்னேன், புதிய மந்தையில் பழைய கல்லு. சமஸ்கிருதம் மட்டும்தான் வேணும். யார் சமஸ்கிருதம் வேணாண்டா? நான் சமஸ்கிருதம் படிச்சிருக்கிறேன். சமஸ்கிருதம் ஒரு அற்புதமான மொழி. உலகிலே தலைநிமிர்ந்து இருக்கக்கூடிய மொழிகளிலே சமஸ்கிருதம் வளம் பொருந்திய மொழி, மாற்று கருத்தே கிடையாது. அந்த சமஸ்கிருதம் என்னை ஆள வேண்டும், என்னை மக்களை பிரிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நான் என்றும் எதிர்ப்பேன், என்றும் எதிர்ப்பேன். அரசு நிறுவனங்கள் புதிதாக துவக்கப்பட மாட்டாது. கல்வி நிறுவனங்கள் அதற்கான நிதி அவர்களே திரட்டிக் கொள்ள வேண்டும். தேவைப்பட்டால் தனியாரம் சென்று வாங்கிக் கொள்ள வேண்டும். பார்ட்னர்ஷிப்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடணும். அப்ப மேல்தட்டு மக்கள் மேல்தட்டு கல்வியா இருப்பான், கீழ்த்தட்டு மக்கள் கீழே இருப்பான். இது எங்க நகரத்தாரை பற்றி பாதிப்பு இல்லை. தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியினர், சிறுபான்மையினர் என்னாவது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அனைவருக்கும் கல்வி, சர்வ சிக்ஷா திட்டங்கள் தூக்கி எறியப்படுகின்றன. நினைச்சு பாருங்க. துக்ளக் படம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் சொல்லுவாரு, வாட் வேர் இல்லீகல் எஸ்டர்டே தட் இஸ் லீகல் டுடே, வாட் இஸ் இல்லீகல் டுடே தட் வில் பி லீகல் டுமாரோன்னு சொல்லுவார். நேற்றைய தவறுகள் இன்றைய நியாயங்கள். அன்னைக்கு தண்ணி அடிக்க தப்பா இருந்துச்சு, இடையில லைசன்ஸ் போட்டு லைசன்ஸ் வச்சு தண்ணி குடிக்காம கொடுத்தான். இப்ப அரசாங்கமே செய்யறான். அன்னைக்கு கல்வி கட்டாயமா இருந்துச்சு, கல்விக்கு காசு வாங்க கூடாதுன்னு இருந்தது. இப்ப இந்த காலேஜுக்கு போனாலும் உங்களுக்கு தெரியும், மெடிக்கல் காலேஜில் 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ சைடில் கொடுக்கணும். அதை நேர்முகமாக கொடுப்பதற்கான வாய்ப்புகளை இந்த சட்டம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அதன் தட்டு திறவுகோல் தான், வாசல் தான் இந்த சட்டம். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு அழகான ஒரு பயிற்சி, நான் கற்றுக்கொண்ட பயிற்சி, நான் வகுப்பு எடுத்து நான் ஆசிரியர் வகுப்பு செஞ்ச பயிற்சி யோகா. அந்த யோகாவை திரிப்பதை நான் எதிர்க்கவில்லை. ஆனால் யோகாவை திரிக்கும் போது நீ ஓம் சொல்லு என்று சொல்வதும், சூரிய நமஸ்காரம் செய் என்று சொல்லி அதையும் மத ரீதியாக பிரிப்பதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். திமுக தலைவரே ஞாயிறு போற்றுதும் சொல்லி யோகா பண்ணிருக்காருங்க. ஓம் சொல்லல, ஞாயிறு போற்றுதும் நான் சொல்றேன். நான் யோகா கத்திருக்கிறேன், நான் யோகா பயிற்சி வகுப்புகள் நடத்தியிருக்கேன். நானே சொல்றேன், யோகா நல்ல பயிற்சி. அது ஏன் சாயத்தை பூசுகிறீர்கள்? இதுல இன்னொரு முக்கியமான பயம் என்ன தெரியுமா? இடஒதுக்கீடு முறையை தகர்த்தறிந்து கிரிமினலை திணிக்கக்கூடிய திட்டம் இருக்கிறது. இடஒதுக்கீடு பத்தி சொல்லப்படவே இல்லை. இடஒதுக்கீடு பத்தி எல்லாம் உஷாரா இருங்க. இடஒதுக்கீடு பத்தி சொல்லப்படவே இல்லை. ஒரு வார்த்தை கூட, ஒரு இடத்தில் கூட, ஒரு ஓரத்தில் கூட இடஒதுக்கீடு வேண்டாம் என்றோ வேண்டும் என்று சொல்லாமல் பொருளாதாரத்தில் கீழ்த்தங்கியவர்களுக்கு மாற்று வழி என்ன என்பதை கிரிமிலேயரை மறைமுகமாக சொல்லுகிறார். கிரிமிலேயர் வர வேண்டிய இன்னும் 100 வருஷம் ஆகும். இன்னும் என் மக்கள் கீழே தரையில படுத்துக்கிட்டு உட்காந்துருக்காங்க ஒழிஞ்சு இன்னும் அவன் முன்னேறவில்லை. இதுல இன்னொரு சட்டம், 14 வயதுக்கு மேல் வேலைக்கு போலாமா? ஏன்னா 16 வயசுல கற்பழிச்சா ஜெயில போட மாட்டேங்கிறீங்க, 16 வயசுல கற்பழிச்சா ஜெயில போட மாட்டேங்கிறீங்க, 14 வயசுல வேலைக்கு போலாமா? இந்த டாக்டர் படிக்கிற பொண்ணு 14 வயசுல கல்யாணம் பண்ணி நானும் சந்தோஷப்பட்டிருப்பேன், அது பிரச்சனை இல்ல. இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா, அவங்க இல்ல அந்த கல்விக் கொள்கையில சொல்லப்பட்டிருக்க விஷயம் இந்த பொது வழியில தவறா சொல்லப்படக்கூடாது நான் விரும்புறேன். அவர்கள் சொன்னது பள்ளிக்கூட மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள் பள்ளிக்கூட நேரம் முடிந்த பிறகு ஓய்வு நேரங்கள்ல அவர்கள் விரும்பினால் தொழிற்கல்வி கற்றுத்தரப்படும் அப்படின்னு அதுல இருக்குது. இஃப் ஐ அம் ரைட், திரு ரத்ன சபாதி அவர்கள் விளக்குவார். 5000 வருஷம் பெருமைக்குரிய ஒரு நல்ல ஒரு படிச்ச குடும்பத்திலிருந்து வர்ற பையன் ஒரு 5000 வருஷம் அடிமையாத குடும்பத்தில் பையனுக்கு கொஞ்சம் ஈக்குவல் ஆக்க முடியாது. உங்க வீட்டில் நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க, என் வீட்டில் கொஞ்சமா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா போட்டி போட முடியாது. போட்டி போடுறதுனாக்கா அவனுடைய பொருளாதாரம் அதிகாரமா அவனுக்கு துணை நிற்கிறது, அவனை வெற்றி பெறுவதற்கு. எனக்கு சொல்லிக் கொடுக்க யாரு இருக்கா? எங்க தாத்தா 8வது. ஆகவே தெளிவா நான் மீண்டும் கேட்டுக்கிறேன், அல்வா கொடுத்துறாதீங்க, அல்வா கொடுத்துறாதீங்க, அல்வா கொடுத்துறாதீங்க. நன்றி. அடுத்ததாக சுருக்கமாக 2வது சுற்று ஆரம்பிக்கிறது. டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் தாங்கள் விடுபட்டு போன கருத்து ஏதேனும் இருந்தால் சுருக்கமாக 5 மணிக்குள்ள. கல்விக் கொள்கையை பற்றி பேசணும்னு பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்னை பொறுத்தவரை இது வரைக்கும் யாருமே கல்விக் கொள்கையை பற்றி பேசுனா எனக்கு தெரியும். யாருமே பேசல. அரசியல், ஜாதி, முல்லை பெரியாறு, அவையார், பெரியார், கலைஞர் இவளை பற்றி பேசணும் வழியே கல்விக் கொள்கை பற்றி யாருமே சரியாக ஒரு வார்த்தை கூட பேச கிடையாது. ரொம்ப வருத்தமாக இருக்கேன். இப்போ தான் புரியுது நாட்டில் ஏன் கல்வி இவ்வளோ மோசமாக இருக்கிறது. இப்போ தான் எனக்கு புரியுது. உள்ளபடியே நான் வருத்தப்படுறேன். நான்
1947 4 தடவை கல்விக்கொல்லி போட்டாங்க. இதே மாதிரி தான் நடந்துட்டு கல்விக்கொல்லி பற்றி இது வரைக்கும் ஒன்றும் பண்ணல. நம்ம இந்த கல்விக்கொல்லி இதே மாதிரி தான் போகும். இந்த மாதிரி பேசிட்டு இருந்தோம்னா இதே மாதிரி இந்த கல்விக்கொல்லி போக போகுது, அது சந்தேகமே கிடையாது. அநியாயமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க கல்விக்கொல்லி பற்றி, ஜாதி பற்றி பேசுகிறாங்க கல்விக்கொல்லி பற்றி. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. ஹிந்தி அஜிடேஷனை நானும் ஒருத்தன் தான், ஹிந்தி போர்டை உடச்சிட்டு ஹிந்தி அஜிடேஷன் பண்ண நானும் ஒருத்தன் தான். இப்போ நான் வருத்தப்படுறதுக்கு அன்னைக்கு பண்ண தப்புக்கு இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன். யாரால் இந்தியன் சொல்லி போட்டு ஹிந்தி படிக்கக்கூடாதுங்கிறோம். சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியாது, தயவுசெய்து சமஸ்கிருதத்தை பற்றி எனக்கு தெரியாது, அதை பற்றி நான் பேச மாட்டேன். ஒரு நேஷனல் லாங்குவேஜ் ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அதே பைபிளில் ஜெர்மன் படிக்கிறான், ரஷ்யன் படிக்கிறான், ஜப்பானீஸ் படிக்கிறானுங்க. என்ன அநியாயமான நாடு இந்த நாடு. யோகாங்கிறது ஒரே ஒரு இடத்துல யோகான்னு ஒரு வார்த்தை வருது, அதை வச்சு ஒரு அரை மணி நேரம் பேசிட்டார் அவர். சான்ஸ்கிரிட்னு ஒரே இடத்துல ஒரு வார்த்தை தான் வருது, ஒரே இடத்துல ஒரே 316 பேஜ் உள்ள டாக்குமெண்ட், 43ங்கிற தப்பு, 316 பேஜ் உள்ள டாக்குமெண்ட்ல 2 வரியில் வருது சான்ஸ்கிரிட்டும் யோகாங்கிறது. எனக்கு என்ன ஒரு பொண்ணா, இந்த கல்வி நாடு முன்னேறணும்னா அரசியல் கல்விக்குள்ள வரக்கூடாது. இப்போ மன்மோகன் சிங் பேசினார் ஒரு 2009 பாம்பேயில் ஒரு கைன்வசர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்பொழுது பேசினார். அவர் என்ன சொன்னார், இந்தியாவில் இருக்கிற 2/3 யூனிவர்சிட்டிஸில் 90% காலேஜுகளில் அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் பொலிட்டிசைஸ்டு, கரப்ஷன். விசிஸ் ஆர் அப்பாயின்ட் ஆன் பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் ஆன் கேஸ்ட் பேசிஸ் சொல்லிக்காரு. அவர் பேசுகிறாங்க இருக்காதுங்க. உங்களுக்கு எல்லாரும் தெரியும் இப்போ என்ன நடக்குது தமிழ்நாடுல, எப்படி விசா அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப செலவாகுது சார், ரொம்ப செலவாகுது. 5C 6C 7C 100C விசி ஈசி ஈசி. நான் என்ன சொல்லனா, அதான் கல்விக் கொள்கையில் அழகாக சொல்லியிருக்காங்க. விசிஸ் அப்பாயின்மெண்ட் நேஷனல் லெவலில் கமிஷன் போடணும்னு சொல்லி கல்விக் கொள்கை. யாராவது பேசி சொன்னீங்களா அதை பற்றி? யாரும் சொல்ல கிடையாது. அப்பாயின்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் நேஷனல் லெவலில் பண்ணு சொல்லி கல்விக் கொள்கையில், அதை பற்றி யாரும் பேசல. இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னால், ஒரு மாதத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் வடவெள்ளி நான் இருக்கிற இடத்துல ஒரு செயின் ஸ்நாட்சிங், ஒரு ஓல்டு லேடிக்கிட்ட ஒரு செயின் ஸ்நாட்ச் பண்ணுறான். அந்த சப் இன்ஸ்பெக்டர் எனக்கு ஃபோன் பண்ணார், சார் ஐ ஹேவ் இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. என்னடான்னு கேட்டால், அண்ணாச்சியில் பிஇ படித்த பையன் பண்ணான் சாருங்கிறான். சென்னையில் ஏடிஎம் ராபரி டன் பை பிஇ அண்ணா யூனிவர்சிட்டி. எனக்கு பெருமையாக இருக்கு, நான் பழைய விசியா அண்ணா யூனிவர்சிட்டி. எங்கே இப்போ நாட்டு போயிட்டு இருக்குது, எங்கே கல்வி போயிட்டு இருக்குது? இதுக்கெல்லாம் காரணம் நல்ல தலைவர்கள் கிடையாது, நல்ல துணிவந்தல் கிடையாது, நல்ல ப்ரொஃபசர்ஸ் கிடையாது, நல்ல வாத்தியார் கிடையாது, நல்ல அப்பா அம்மா கிடையாது. அதை எப்படி சார் மாத்துறது? எனக்கு தெரியாது. மற்றதெல்லாம் மாத்திரலாம், எல்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னா இந்த கல்விக் கொள்கையை படிக்க தயவுசெய்து எல்லாரும் படிங்க. நீங்க ஏதாவது தப்பு இருந்தால் எடுத்துடலாம், சேச்சுக்கு வேண்டாமல் எடுத்துருங்க, யோகா வேண்டாம்னு எடுத்துங்க, பரவாயில்ல, அதை பற்றி இல்லை. சோ மெனி குட் திங்ஸ் இன் தட் காவியம். அதை யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, அதை இம்ப்ளிமெண்ட் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்போ கல்வியாளரே அரசியல்வாதி ஆகிட்டாங்க நிறைய பேர். துணைவேந்தர் ரிட்டையர்ட் ஆகிறார், உடனே கட்சியில் மெம்பர் ஆகிறார், கார்டு வாங்கிக்கிறார். என்ன அநியாயமான மேடம் சொன்னாங்க, கல்வியை நாட்டு பூரா ஒன்றாக்கக்கூடாது அப்படின்னு. அதனால தமிழ்நாட்டு பசங்க ஐஐடியில் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா, நீட்டில் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா, ஒன்றும் பாஸ் பண்ண மாட்டாங்கிறா. அதான் காரணமே. ஏன்னா நான் தான் நல்லவன், தமிழ்நாடு தான் நம்பர் 1 உலகத்திலேயே கல்வியில் அப்படியே வச்சுட்டு இருக்கிறோம். உலகமே தெரியாது. ஒய்யாரி அப்போசிங் நீட் எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் ஐடி எக்ஸாம் எழுதக்கூடாதுங்க நீங்கள்? காரணம் பயம். இதெல்லாம் அரசியல், அது எல்லாமே. தயவுசெய்து இந்த கல்விக் கொள்கை நான் சொன்ன மாதிரி நிறைய கேப் இருக்கு. There are lot of gaps are there. We can always eliminate, but lot of good things are there. நிறைய நல்லது இருக்கு. தயவுசெய்து அதை பார்த்து அதை இம்ப்ளிமெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணீங்கன்னா செட்டனா நாடு முன்னேறும். ஒரு நாளைக்கு உங்கள் காலத்தில் வளமான நாடாகும், என் காலத்தில் ஆகாது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். அடி மனத்தின் ஆழத்திலிருந்து டாக்டர் பாலகுருசாமி அவர்கள் பேசினார். ஒரு மூத்த குடிமகனாக, ஒரு மிகச்சிறந்த கல்வியாளராக
எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விவாத பொருளாக மாறாமல் போகின்றன, எப்படி திசை திரும்புகின்றன தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினார். அவருடைய வேதனை வருத்தம் அவருடைய காலத்திலேயே சரியாக மாறுவதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்ளும். அடுத்ததாக சற்றும் சளைக்காத கல்வியாளர் பேராசிரியர் திரு ரத்ன சபாபதி அவர்கள் இந்த மாற்றத்தை மிகச் சுருக்கமாக தெரிவித்தார். முக்கியமானது இந்த காவியமாங்கிற மட்டும் நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த மெக்காலையை படித்தவன் இப்போ ஏன் நீங்கள் சான்ஸ்கிரிட் படிக்கக்கூடாது? மெக்காலையை தான் நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்களே. இப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க 6வது வகுப்புக்கு பிறகு இந்த புதிய கல்விக் கொள்கையில் 6வது வகுப்புக்கு பிறகு ஆங்கிலம்தான் பயிற்று மொழியாக இருக்கும் அப்படின்னு இருக்குங்க. இது யார் ஆங்கிலத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கா? நாங்களா? இல்லையே, இதைத்தான் வேண்டாங்கிறோம். அப்புறம் தொழிற்கல்வியும் இந்த ஸ்கில்டு லேபருக்கு வித்தியாசம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க. 5வது வகுப்பில் மோசமாக இருந்தான்னா அங்கே ரீட்டைன் பண்ணிடு, அவனை மாற்று பள்ளிக்கு அனுப்பிடு. 5வது வகுப்பு குழந்தை என்ன தொழிலை பிடிக்கும்? என்ன இன்ஜினியரிங் படிக்குமா? அதை கடந்து போனான்னா அங்கே 8வதுல அங்கேயும் அவன் சரியா இல்லைன்னா அவனை அப்படியே தூக்கி தூர வச்சிரு, அவனுக்கு மாற்று பள்ளிக்கு போயிரு, அவனுக்கு தொழிற்கல்வி. 8வது பையன் என்ன தொழில் பண்ணுவான்? இன்ஜினியரிங் போவானா? பிஇ படிக்க போவானா? இல்லை ஆர்கிடெக்ட் படிக்க போவானா? அவன் வீட்டில் உள்ள தொழிலை தான் பார்ப்பான். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். சிறுபான்மையருக்காக எடுக்கப்பட்ட சலுகை எடுக்க வேண்டுமா? அதை மீண்டும் ரீகன்சிடர் பண்ணுறாங்களாம். எதனால்? தேசிய நலன் கருதி. அப்போ சிறுபான்மையராக இருக்கிற முஸ்லிம்களோ அல்லது கிறிஸ்தவர்களோ இன்று தேசிய நலன் கருதவில்லையா? அந்த சிறுபான்மையருக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டாமா? நன்றாக படியுங்கள். மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது, அரசு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, என்னுடைய மொழிபெயர்ப்பு இருக்கிறது. நன்றாக படிங்கள். எங்கே ஊசி குத்துவது போல சில இடங்கள் அப்படியே குத்திருக்காங்க. அது ஊசி குத்துனா ஒரு இடத்துல குத்துனா தேகம் முழுவதும் வர்றது மாதிரி, ஒரு இடம் கொடுத்தனா அந்த பாலிசி முழுவதும் கெடுதி ஆயிரும். அப்படி என்பதை நண்பர் நன்றாக சொன்னார். அதை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு அர்ஜுன் சம்பத் அவர்கள் சுருக்கமாக, நேரத்தின் அருமை கருதி. புதிய கல்விக் கொள்கை குறித்து எதிர்த்து விஷம பிரச்சாரத்தை செய்து கொண்டிருப்பவர்கள் அந்த அணியினர். அந்த கல்வி கொள்கைக்கான பரிந்துரைகளிலே எந்த இடத்திலுமே சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்படும் என்று சொல்லவே இல்லை. வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு அவதூறு கற்பிப்பதற்காக இந்த பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சமஸ்கிருதத்திற்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறதா இல்லையா? ஐயா, ஒரு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இருக்கிறது. அரபு மொழிக்கு முன்னுரிமை, சிறுபான்மையினர் நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலே அரபு மொழி, உருது மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறதா இல்லையா? அப்படி 52% இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் இன்னைக்கு எல்லாம் ஐயாவுக்கு மேடை போட்டு கொடுக்கிறது பூரா அவங்க தான். சிறுபான்மையினருக்கு அவர்களுடைய பாடம், இந்துக்களுக்கு அவர்களுடைய பாடம், இந்தியர்களுக்கு இந்தியர்கள் தான் வேணுங்கிறோம். அதனாலதான் வேண்டாம். மத அடிப்படையிலே பிரிக்காதே. கல்வி என்று வரும்போது எல்லோருக்கும் பொது. இடஒதுக்கீடு ஐயா, வகுப்பது கல்வி கொள்கை, இது ஜாதி இடஒதுக்கீட்டு கொள்கை அல்ல. அதை பத்தி இதுல சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இடஒதுக்கீடு என்று பூச்சாண்டி காட்டி முழுக்க இந்த மேல்தட்டு மக்களாகிய நீங்கள் மட்டுமே ஒரு முறை சலுகை அனுபவித்தவனே திரும்ப டாக்டர் ராமதாஸ் மகனே டாக்டர் ஆயிட்டு இருப்பான். யார் குடிக்கிறவனே சும்மா இருப்பான். என்னையா நியாயம் இது? யார் தூண்டி விடுறாங்க இவங்கள? 42% கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய கிறிஸ்தவ பாதிரிமார் பூரா இந்து குழந்தைகளை பெற்றோர்களை கூட்டிட்டு போய் மனு கொடுக்குறான். கட்டாய கல்வி கூடாது, எல்லோருக்கும் சமமான கல்வி கூடாது. அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களில் ஆசிரியர்கள் நியமிச்சு அவர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் உத்தரவு போட்டா அந்த பயிற்சி ஆசிரியர்களுக்கு பொருந்தாதான். இந்து வாத்தியார்கள் மட்டும் அவங்களே போஸ்டிங் போட்டுக்குவாங்களாம். அந்த நிறுவனத்துல கவர்மெண்ட் கொடுக்கிற நிதி வேணும், கவர்மெண்ட் கொடுக்கிற மானியம் வேணும். ஆனா அரசாங்கம் சொல்லக்கூடிய கல்விக் கொள்கை, அரசாங்கம் சொல்லக்கூடிய வாத்தியாரு, இதுல எல்லாம் அரசு தலையிட முடியாது. அதனால நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய, அற்புதமான நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய, நாளைய பாரதத்தை உருவாக்கக்கூடிய, வல்லரசு நல்லரசு பாரதத்தை உருவாக்கக்கூடிய கல்விக் கொள்கையை கொண்டு வருவோம். அதை எல்லோரும் சேர்ந்து அமல்படுத்துவோம். திருத்தங்கள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக் கொள்கிறோம். எல்லோரும் சேர்ந்து இந்த நாட்டிலே நல்ல கல்விக் கொள்கையை உருவாக்குவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக விஜயா அவர்கள் தங்களுடைய கருத்தை வலுவாக எடுத்து வைப்பதற்காக மிகச் சுருக்கமாக, நேரத்தின் அருமை கருத்து. இங்கே எதிரணியில் பேசினாங்க, ஒரு வார்த்தை சொல்கிறோம் சமஸ்கிருதத்தை பற்றி, அதே இவங்களுக்கு இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னு.
அதான் அன்னைக்கே சொன்னாங்க, ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம்னு. இந்த நாட்டில் சிறுபான்மை இனத்தினருடைய பள்ளிகள் கல்விகள்லாம் நிறுவனங்கள்லாம் வந்ததற்கு பின்னால தான் பெண் கல்விக்கு வாய்ப்பு கிடைத்தது. இங்கே அரசியலையும் கல்வியும் கலக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அரசியலும் கல்வி கலக்கப்படாத விஷயம் கிடையாது, கலந்திருக்கிற விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா நல்ல ஆட்சியாளர்கள் வந்தால்தான் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கிடைக்கும். அதனாலதான் தலைவர் கலைஞர் ஆட்சியில எல்லோருக்கும் பொதுவான கல்வி, சமச்சீர் கல்வி வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து காட்டினார்கள். அதற்கு பிறகுதான் 10ஆவது வகுப்பு தேர்வு முடிஞ்சு பார்த்தோம். முன்னாடிலாம் ஒரே ஒரு மாணவர் வருவார், ஒரே ஒரு மாணவி வருவார் 10ஆவது வகுப்பு தேர்வுல. சமச்சீர் கல்வின்னு கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் 10ஆவது வகுப்பு தேர்வுல 500க்கு 499 மதிப்பெண் பெற்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா தமிழ்நாட்டில்? கிட்டத்தட்ட 13-14 பேருக்கு அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா சமச்சீர் கல்வியை கொண்டு வந்ததுனாலதான் கிடைச்சது. அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆசிரியர்கள் எழுத்தறிவித்தவன் இறைவன் சொன்னாங்க. இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமாக நாளைக்கு வரப்போற நிலைமை என்ன தெரியுமா? இப்ப பணியில இருக்கிற ஆசிரியர்களுக்கு 5 வருஷத்துக்கு ஒரு முறை எக்ஸாம் எழுதணுமா, தேர்வு எழுதணுமா. அதன் மூலமாக அவங்களுடைய லைசன்ஸை ரினியூவல் பண்ணுவாங்களாம். எழுத்தறிவித்தவன் இறைவன், அந்த இறைவனுக்கே லைசன்ஸ் ரினியூவல் பண்ணி கொண்டு வருகிற ஒரு முறையே புதிய கல்விக் கொள்கை வகுக்கலாமா? சமச்சீரான கல்வி, கட்டணமில்லா கல்வி, அருகாமை பள்ளி, பொது பள்ளி முறை, கல்வியை அரசே மாநில அரசுகளே வழங்குகிற கல்வி கொள்கை, இதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். எனவே இப்படி இருந்தால் அது உள்ளபடியே காவியமாய் இருக்கும், இல்லை என்றால் அது காவிமயமாகத்தான் இருக்கும் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி விஜய் அவர்களே. குற்றச்சாட்டுகள் இந்த பக்கம் வருகிறது, பதில் அந்த பக்கம் வர வேண்டியிருக்கிறது என்பதனால திரு நிஜாமுதீன் அவர்களை சுருக்கமாக தங்களுடைய கருத்தை முன்வைக்குமாறு கேட்கிறேன். அதற்கான பதிலை இறுதியாக திரு ராகவன் அவர்கள் வழங்குவார். முன்னாள் துணைவேந்தர் ரொம்ப ஆதங்கமாக பேசினார். அரசியல்வாதிகள் கல்வி பக்கம் வரக்கூடாது. அரசியல்வாதிகள் வரவில்லை என்றால் கல்விக்கூடம் பக்கம் மாணவர்களே வந்திருக்க மாட்டார்கள். சாதி அங்கே வாசலிலே தடுத்திருக்கும், வாசலில் தெருவுக்கு கோடியிலேயே தடுத்திருக்கும். அந்த அரசியல்வாதி வந்ததுனால தான், பெரியார் போன்றவர்கள், காமராஜ் போன்றவர்கள் வந்ததுனால தான் தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள் இலவாக பள்ளிக்கூடத்தின் பக்கம் வர முடிந்தது. சம்பத் அவர்கள் சொன்னார்கள், இன்னொரு வார்த்தையும் சொன்னார், அரபு மொழி படிக்க வைக்கப்படுகிறது, பைபிள் படிக்க வைக்கப்படுகிறது. அரசு உதவி பெற்ற எந்த பள்ளியிலும் அரபு மொழியோ, சிறுபான்மை நடத்தக்கூடிய பள்ளியிலும், கிறிஸ்துவ நடத்த பள்ளியிலும் அரபு மொழியோ பைபிளோ படிக்க வைக்கப்படவில்லை. பள்ளிக்கூடங்கள் பொதுவானவை. மதரசாங்களில் உருது, அரபு படிக்கப்படுகிறது, அது அவர்கள் இஷ்டம். அதுக்காக எனக்கு உருது தெரியும் சொல்ல முடியுமா? உருது தாய்மொழியாக கொண்டாலும் உருதை படிப்பார்கள். எனக்கு உருது ஒரு வார்த்தை கூட தெரியாது. நான் தமிழை தாய்மொழியாக கொண்டவன். அது அவங்க அந்த தாய்மொழிக்காரனுடைய உரிமையை பொறுத்தது. நடுவர் அவர்கள் நீங்க சொன்னீங்க, ஒரு கருத்து சொன்னீங்க, இதுக்கும் கை தட்டுறாங்க, அதுக்கு கை தட்டுறாங்க. நாங்க படிச்சது என்ன தெரியுமா? தச்சன் இவன் தச்சு வேலை செய்பவன், குயவன் இவன் மண்பாண்டம் செய்பவன், விவசாயி இவன் உழவு தீவல் செய்பவன், புரோகிதர் இவர் நல்லவர். நான் அவரை நல்லவர் சொல்றத நான் வச்சுக்கல, நல்லவர் தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன் அந்த இருவிகுதியை விவசாயிக்கு போடவில்லை? ஏன் அந்த விகுதியை தச்சனுக்கு போடவில்லை? இல்ல 4 பேரை இன்விதி போட்டு சொல்லுங்க. அதுக்காக நான் புரோகிதரை இருவிதி போட்டு தப்பு நான் சொல்லவில்லை, அவர் நல்லவர் சொல்றது நான் ஆட்சேபனை பண்ணவில்லை. என்னை சார்ந்தவன், என் தொழில் செய்வனை சார்ந்தவன் மட்டும் நீ இன்விதி போடுகின்றாயே, அதை நான் இருக்கிறேன். மீண்டும் சொல்கிறேன், அல்வா கொடுத்து விடாதீர்கள், அல்வா கொடுத்து விடாதீர்கள். வர்க்கமாக ஆயிடக்கூடாது, சாதிய பிரச்சனைகள் மீண்டும் உள்ளே வரக்கூடாது. சமதர்ம சமுதாயம் இந்தியா முழுவதும் வர வேண்டும். நன்றி, வணக்கம். இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் இறுதி உரையை திரு KT ராகவன் அவர்கள், பாஜக மாநில செயலாளர், சுருக்கமாக நேரத்தின் அருமைக்கிறது. காவிமயமா எப்படி அப்படின்னு கேட்டா, இந்தியாவுடைய தேசிய கொடியில காவி இருக்கு. அந்த காவிக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது, காவி என்றால் தியாகம் அப்படின்னு, தொண்டு தியாகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மளுக்கு சொல்லி அதே கொடியில பச்சையும் இருக்கு. யார் இல்லைன்னு சொன்னா? பச்சை பசுமையை பத்தி சொல்லிக்கிறது. நீங்க தான் பிரச்சனை. இப்ப இதைத்தான் மத ரீதியா நீங்க பாக்குறீங்க. பச்சை இஸ்லாம் அல்ல, தயவு செய்து. காவி இந்து என்பதற்கான அர்த்தம் அல்ல. காவி தொண்டை தியாகத்தை தான் நமக்கு படிச்சிருக்கிறோம் பள்ளிக்கூடங்கள்ல. இப்ப கூட கூகுள் பண்ணி பாருங்க, பச்சை பசுமை இந்த இதை பத்தி பேசியிருக்குது. அங்க இஸ்லாமியத்தை பத்தி எல்லாம் சொல்லல. ஸோ அதனால காவி ஏற்றுக்கொண்டிருக்கிறது நம்முடைய தேசிய கொடியிலேயே. இன்னொரு விஷயம் சகோதரி சொல்லும் பொழுது சொன்னாங்க, நம்முடைய பேராசிரியர் கூட சொன்னார், சமஸ்கிருத கல்வி.
நீங்க அதுல சாப்டர் 4:11 அதுல 5வது கிளாஸ்ல ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் படிக்கிறேன், சின்ன இதுதான். Facilities for teaching Sanskrit at the school and university stages will be offered on a more liberal scale. சமஸ்கிருதத்தை கற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் பள்ளிக்கூடங்கள்லையும் கல்லூரிலையும் கற்றுக்கலாம் சொன்னா அதற்கான ஏற்பாடு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஆனா இந்த ஏற்பாடை தமிழ்நாட்டில் ஏற்கனவே திராவிட இயக்கங்கள் செய்திருக்கிறது. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில MA சான்ஸ்கிரிட்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அதே போல பெரியார் பல்கலைக்கழகத்திலே சமஸ்கிருதம் இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நம்ம தமிழ்நாட்டில் உண்டு. ஜெர்மனியில் 1986 தொழிற்கல்வி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தச்சு வேலை தான் செய்யணுமா? நான் என்ன சொல்றேன், ஒரு தச்சு வேலை செய்வதை அவமானம்னு நீங்க நினைக்கிறதுனால தான் உங்க புத்தி அப்படி தோணுது. செய்யும் தொழில் தெய்வம் என்று நினைக்கிறவங்க அந்த மாதிரி யோசிக்கவே மாட்டாங்க. நான் செய்கின்ற தொழில் தெய்வம் என்று நான் நினைக்கும் பொழுது அங்க அவமானம் எங்கே வருகிறது? நம்ம இதுல பார்த்திருக்கிறோம், திருவிளையாடல் படத்துல மன்னருக்கு சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. யார் நிவர்த்தி செய்கிறார்களோ 1000 பொற்காசுகள். இந்த நாடு உண்மையிலேயே பொண்ணுல காசு அடிச்ச நாடு. அதுக்கப்புறம் பித்தளை போய் அலுமினியமா வந்து இன்னைக்கு பேப்பர்ல காசு அடிச்சுன்னு உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம எல்லா அளவிலையும் பெருமையாக இருந்த அந்த பாரதம் வர வேண்டும் என்பதற்கு கல்வி மிகவும் அவசியம். அது இந்திய கல்வியாக, இந்தியாவிற்கான கல்வியாக, பாரதத்திற்கான கல்வியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அதனால தான் ப்ரீ மெடிக்கல் இதுலங்க பிரைமரி ஸ்கூல், அதற்கு முன்னாடி கல்வி, பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி, ரிசர்ச் எல்லாத்திலையும் மாணவர்களுக்கு மாத்திரமல்ல ஆசிரியர்களுக்கு ட்ரைனிங், ரிசர்ச் மாணவர்களுக்கு ட்ரைனிங். திருப்பி சொல்றேன், கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே வரவேற்கப்படுகிறது. இதுக்கு அதுக்கப்புறம் நிறைய ஸ்டேஜ் இருக்கு. பார்லிமெண்ட்ல போனா எவ்வளவு டிஸ்கஷன்லாம் இருக்கு. இன்றைக்கும் கூட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். செப்டம்பர் 30 வரைக்கும் தெரிவிக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நமக்கு மாற்று கருத்து இருந்தா சொல்லக்கூடாதுன்னே சொல்லலையே, சொல்லுங்கன்னு தானே கேட்கிறோம். அதனால இந்தியா ஒரு வல்லரசு நாடாக, கல்வியிலே வளர்ந்த நாடாக, வல்லரசு நாடாக ஆக வேண்டும் என்றால் நாம் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இந்த புதிய கொள்கைக்கு, கல்விக் கொள்கை என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நண்பர்களே, உண்மையிலேயே ஒரு மனநிறைவோடு சொல்கிறேன். ஒரு ரிட்டாரிக்கா நிறைய விஷயங்கள், வாய் வீச்சுக்காக நிறைய விஷயங்கள் இருந்தாலும் கூட ஆழமான சில கருத்துக்கள் தெரிந்தன. நிச்சயமாக நம்மில் பலருக்கு தெரியாத புதிய விஷயங்கள் இதில் செல்லப்பட்டிருக்கும். இந்த நிகழ்ச்சியில இறுதியில சொல்ல முடியாம போயிடலாம், அதனால முதலே சொல்லிடுறேன். தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி மிகப்பெரிய சிரமத்துக்கு இடையில வந்த விருந்தினர்கள் 6 பேருக்கும் தந்தி தொலைக்காட்சி சார்பாக, எங்களுடைய சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய கௌரவம் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய பணிச்சுமைக்கிடையில் வந்து இவ்வளவு மக்கள் முன்னாடி உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தியதற்கு எங்களுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, சில அடிப்படையான தகவல் மட்டும் மிகச் சுருக்கமாக இந்த நிகழ்ச்சியை முடிக்க வருகிறேன். தமிழ்நாட்டில், இந்தியாவில் மொத்தமாக 125 கோடி பேர் சராசரியாக இருக்கிறார்கள். 3 கோடி பேர் தான் உயர்கல்வி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். 125 கோடி மக்கள் தொகையில 3 கோடி பேர் தான் உயர்கல்வி பெறக்கூடிய நிலைமையில் இருக்கிறாங்க. நீட் என்ற ஒரு தேர்வு, தகுதி தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதுல மருத்துவ கல்விக்கான தேர்வு நடக்கும்போது 4.5 லட்சம் பேர் தேர்வு ஆகிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மருத்துவ கல்வி நிறுவனங்கள்ல இருக்கையில சீட்டுகளே பாத்தீங்கன்னா 50,000க்கும் குறைவு தான். சோ பாஸ் பண்ணவனுக்கு கூட வாய்ப்பு கிடைக்காம இருக்கிறது. வாய்ப்பு கிடைச்சா எத்தனை, இவங்க எல்லாம் சொன்னாங்களே ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள், எத்தனை சி கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலைமை போயிட்டு இருக்குது. நண்பர்கள் எல்லாம், சகோதரி சொன்னாங்க, புதுக்கோட்டை விஜயா சொன்னாங்க, சமீபத்திய தேர்வுகள்ல இயற்பியல்ல 200க்கு 200 எடுத்தவங்க 1000 கணக்கில், அவங்க ஒட்டுமொத்தமா முதலிடம் பெற்றவங்க 499 எடுத்தவங்க பத்தி சொன்னாங்க. 200க்கு 200 எடுத்தவங்க மட்டுமே ஒரு சப்ஜெக்ட்ல 2000-3000 பேர் வந்திருக்காங்க. ஆனால் இவர்கள் IIT தேர்வுல உள்ளேயே நுழைய முடியாத அளவுக்கு மாட்டிக்கிறாங்க. இங்கு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு மாணவன் ஒரு அகில இந்திய தேர்வு நடத்தும் போது அங்க மதிப்பெண் பெற முடியாமல் போவது ஏன்? அப்ப எங்க தப்பு நடக்கு? சுய பரிசோதனை செய்து கொண்டாக வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறான்னு நினைக்கிறேன். சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்று இதுல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த முன்னுரிமை என்பது அழுத்தமாக, கட்டாயமாக வருகிறதா அல்லது வாய்ப்பாக வருகிறதா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். 10ஆம் வகுப்புக்கு பிறகு ஏற்கனவே சொன்னது போல கணிதம், அறிவியல், ஆங்கிலம் 3க்கும் அகில இந்திய அளவிலான பாடத்திட்டம் கொண்டு வரலாம் என்ற ஒரு முயற்சியும், இந்த 3 பாடங்கள்ல வெகுமதிப்பெண்கள் பெற முடியாதவர்கள் A, B என்று 2 வாய்ப்புகள் தரப்பட்டு அதுல ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்கலாம் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுத்து ஆக வேண்டும் என்று சொல்லப்படல. இன்னைக்குமே கூட
நாம அறிவியல் பாடம் எடுக்கிறோம், தூய அறிவியல் பாடம் எடுக்கிறோம், கணினி அறிவியல் எடுக்கிறோம், அக்கௌண்ட்ஸ் எடுக்கிறோம். அது மாதிரி பல்வேறு பாடத்திட்டங்கள் நம்மகிட்ட இருக்குது. அதுபோல இந்த 3 பாடத்திட்டங்களை மையப்படுத்தி A, B என்று பிரிக்கிறார்கள். அது ஒட்டுமொத்தமான பிரிவினைக்கான அடிப்படை ஆகுமா அப்படிங்கிறது கேள்விக்குரிய விஷயமா இருக்கு. நம்ம பொறுத்து நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. 5ஆம் வகுப்புக்கு மேல பாஸ் விஷயங்கள்ல நம்ம மறுபரிசீலனை பண்ணணும்னு சொல்றாங்க. முன்னாடி 8ஆம் கிளாஸ் வரைக்கும் இப்ப இருக்குது. 5ஆம் கிளாஸுக்கு மேலே 5ஆம் வகுப்புக்கு மேலே நம்ம எல்லாருமே ஆல் பாஸ் சொல்லணுமா அப்படின்னு யோசனை இருக்குது. நம்ம பல சந்தர்ப்பங்கள்ல பார்த்திருக்கிறோம், பல செய்திகள் வந்திருக்குது. இன்று 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள், என்னுடைய குடும்பத்தில் நிறைய பேர் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. 8ஆம் வகுப்பு 9ஆம் மாணவர்கள் கூட ஆனா ஆவன்னா தெரியல, உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மை எழுத்து அப்படின்னா நீங்க இப்படி கேட்டே இருக்கிறதா என் தலையெழுத்து அப்படின்னு பதில் சொல்றான். அந்த அளவுக்கு அவனுக்கு கோபமும் குரோதமும் இருக்கிறதே தவிர அதை பற்றின ஆழமான பார்வை இல்ல, இது பற்றின பிரிவுகள் தெரியல. ஆல் பாஸ் தான் காரணம் நான் சொல்லல, நான் நினைக்கல. ஆல் பாஸும் ஒரு காரணமா இருக்குமோன்னு இந்த கல்விக் கொள்கை சந்தேகப்படுகிறது. அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமா பார்க்க வேண்டியிருக்கு. நவோதயா பள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டும் இந்த கல்விக் கொள்கை சொல்லுது. இந்தியாவிலேயே நவோதயா பள்ளிகள் இல்லாத ஒரே மாநிலம் தமிழகம். நண்பர்களே, திராவிட கட்சிகள் மிக வலுவாக அந்த பள்ளிக்கூடங்களை எதிர்த்தன. அந்த நவோதயா பள்ளிகள் உண்டு உறைவிட பள்ளிகள், கிராமப்புறங்கள்ல மட்டுமே துவக்கப்படக்கூடிய பள்ளிகள். அங்கு 100 விழுக்காடு கல்வி இலவசம். அங்கு முழுமையான உணவு மற்ற அத்தனை விஷயங்களுமே அவர்களே செய்கிறார்கள். இந்த பள்ளிக்கூடங்கள் அதிகரிப்புன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பலன் தரக்கூடிய வாய்ப்பு இருக்கா, தமிழ்நாட்டில் அது மறுபரிசீலனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது அது அரசியல்வாதி கையில, ஆட்சியாளர் கையில தான் இருக்கக்கூடியதா இருக்குது. டென்மார்க்ல, ஜெர்மன்ல சமஸ்கிருதத்தை பெருசா படிக்கிறான். அது ஒரு மொழிக்காக இல்ல, அங்க இருக்கக்கூடிய யாருமே இந்துக்கள் கிடையாது. அவர்கள் சமஸ்கிருதத்தை படிக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய அறிவியல், கணித, வானசாஸ்திரத்தை தெரிந்து கொள்வதற்காக. ஜெர்மன் போன்ற நாடுகள்ல இது வருது அப்படிங்கும் போது அவர்கள் இதுல எந்த விஷயத்தை ஏற்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஷயம் நம்ம இருக்கிறதா, நம்ம அதுல கவனம் செலுத்துறோமான்னு பார்க்க வேண்டியது அதுவும் கூட விவாதத்துக்குரிய பொருள் தான். எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போது அடிப்படையில் ஒரு சந்தேகம் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரு என்ன சொல்றாங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வி அழைகிறது. சீக்கியரா இருக்கக்கூடிய மன்மோகன் சிங்கும், கிறிஸ்தவராக பிறந்த சோனியா காந்தியும் ராம்லீலா மைதானத்தில் உட்கார்ந்து ராமநவமிக்காக, ராமனுக்காக பூஜைகள் செய்யும் போது இந்தியாவில் எந்த சர்ச்சையும் எழுவதில்லை. நரேந்திர மோடி யோகா பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னா சந்தேகம் வந்துருது. இதற்கு காரணம் அவரவருடைய ட்ராக் ரெக்கார்ட், அவரவருடைய பின்னணி, அவரவர் கடந்து வந்த பாதை, அவர்கள் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய தாக்கம், பாதிப்பு. சொல்லக்கூடிய விஷயங்கள் அற்புதமான விஷயங்களாக இருந்தாலும் கூட அவர்கள் கடந்து வந்த பாதையின் காரணமாக, அவர்கள் பொதுமக்களுடைய பொது புத்தியில ஏற்படுத்திய தாக்கத்தின் காரணமாக இந்த சந்தேகம் வருகிறது. இந்த சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டியது நிச்சயமாக ஆட்சியாளருடைய கடமை. அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய விஷயங்கள், நான் படித்த வரையில இந்த கல்விக் கொள்கையில நிறைய நல்ல அம்சங்கள் இருக்கின்றன, சில விவாதத்துக்குரிய அம்சங்கள் இருக்கின்றன. மறுபார்வைக்கு உரிய விஷயங்களாக ஒன்று, எதிர்ப்புக்கு விமர்சனத்துக்குரியதாக ஒன்று, பாராட்டக்கூடியதாக ஒன்று என்று மூன்றுமே என்னுடைய பொது புத்தியில் தெரிந்தது. இந்த விவாதம் தொடர வேண்டும் என்று மத்திய அரசு சொல்லியிருக்கிறது. செப்டம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம் சொல்லியிருக்கிறது. அதுபோல ஒரு பொது வெளியில, பொது புத்தியில இந்த கல்விக் கொள்கையை பற்றி எடுத்து வைக்கணும், சாமானிய மனிதர்கள் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியுடைய முயற்சி. இந்த நிகழ்ச்சியில இந்த புதிய கல்விக் கொள்கையில மூன்றுமே அதனுடைய அளவில் இருக்குது. எது அதிகம் இருக்கிறது என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டுக் கொடுக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு நன்றி.